நரேந்திர மோடி அரசின் புதிய வேளாண் சட்டங்கள் மூலம் விவசாயிகள் இனி விவசாயத்தில் வெற்றி பெறுவார்கள். விவசாயிகள் தினத்தில் வேளாண் ஆர்வலர்கள் வாழ்த்து. நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயமாகும். மொத்த மக்கள் தொகையில் 60% மேலானவர்கள் விவசாயம் மற்றும் அதை சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியாவின் முக்கியமான விவசாய விளைபொருட்களான நெல், கோதுமை, பருப்பு வகைகள் உற்பத்தியில் தன்னிறைவை பெற்று வருகிறது. பயிர் சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்கள், நவீன பண்ணை கருவிகள், மகசூல் அதிகரிக்கும் விதைகள் என்று நாளுக்கு நாள் விவசாயத்தில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே வருகின்றது. இப்படி விவசாயத்தில் சாதனைகள் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் இன்னும் விவசாயிகள் பல பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். இந்நிலைக்கு காரணம் விவசாயத்தில் கிடைக்கக்கூடிய லாபம் மிக குறைவாகவும் சிலருக்கு நஷ்டமாகவும் இருப்பதே ஆகும். இந்நிலையில் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பண்டங்களுக்கு தாங்களே விலை முடிவு செய்யும் வசதியை அளிக்கும் விதத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு புதிய வேளாண் சட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இந்நிலையில் விவசாயத்திற்காக சட்டதிட்டங்களை கொண்டு வந்து மறுமலர்ச்சி ஏற்படுத்திய முன்னாள் பிரதமர் சரண் சிங் நினைவாக 2001 முதல் டிசம்பர் 23 தேசிய விவசாயிகள் தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆண்டு பிரதமர் மோடி விவசாயிகளுக்காக கொண்டு வந்த 3 சட்டங்கள் முக்கியத்துவம் பெற்றதால் இன்று தேசிய விவசாயிகள் தினமும் கொண்டாடுவதும் அர்த்தமாகிறது. இந்நிலையில் விவசாய ஆர்வலர்கள் தங்கள் கருத்துக்களை விவசாய தினத்தில் விவரிக்கின்றனர். அவர்கள் கூறுகையில் 70 ஆண்டுகளாக கிடைக்காத ஒரு பாக்கியம் இப்போதைய சட்டங்களின் மூலம் கிடைத்துள்ளது. முன்பெல்லாம் ஒருவர் அல்லது இரு வியாபாரிகளிடம்தான் விற்க முடிந்தது. இப்போது 10 கம்பெனிகள் விவசாயிகளிடம் விலை கேட்பதால் விலை நிர்ணயிக்கும் தகுதி எங்களுக்கு கிடைத்துவிடுகிறது. இந்த சுதந்திரமும் புதிது. இடைத்தரகர்களிடமிருந்து தப்பிக்கும் வாய்ப்பும் கிடைத்துள்ளது என்றனர். மேலும் பிரதமர் மோடி கொடுத்த விவசாய ஊக்கத்தொகை 6000 ரூபாய் இப்போது கொஞ்சம் ஆறுதலாக உள்ளது. அது தொடர வேண்டும் என்றனர். அவர்கள் மேலும் கூறுகையில் அரசு விவசாயிகளுக்கு சரியான சட்டங்களை உருவாக்கியுள்ளது. அதில் சில திருத்தங்களைத்தான் எதிர்பார்க்கிறோம். குறைந்தபட்ச ஆதார விலைக்கு பிரதமர் உறுதி அளித்ததைப் போல விவசாய தீர்ப்பாணையம் உடனே அமைக்க வேண்டும். இப்போது இந்தியா முழுவதும் கட்டுப்பாடு இல்லாமல் எங்கே வேண்டும் என்றாலும் விற்கலாம். விவசாயிகள் எதிர்பார்த்த நீண்ட கால வளர்ச்சி இனிமேல் கிடைக்கும். இந்த சட்டங்களை வாபஸ் பெற சொல்வது மறுபடியும் விவசாயிகளை வியாபாரிகளிடம் அடிமையாக்குவது போலத்தான். எனவே விவசாயிகளின் வசதிகளுக்காக பல வழி சாளரங்களை ஏற்படுத்தியுள்ள இந்த புதிய வேளாண் சட்டங்கள் குறுகிய காலத்தில் நன்மைகள் பெற்றுத்தர இந்த விவசாயிகள் தினத்தில் வேண்டிக் கொள்வதாக வேளாண் ஆர்வலர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.